கர்த்தர் பெரிய காரியத்தை இவர்களுக்கு செய்தார். இந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்போ கர்த்தர் முதலாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுடைய நிந்தையை மாற்றி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வேன். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகளை கர்த்தர் மாற்றி பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வெகு சீக்கிரமாய் நம்முடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தைகள் மாறும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய நிந்தைகளை மாற்றுகிற கர்த்தர். வேதம் சொல்லுது, மனுபுத்திரரை விட்டு சந்தோஷம் ஒளிந்து போயிற்று. அப்படின்னா இவங்க கடந்து போகிற சூழ்நிலை என்னன்னா, யாரிடத்திலையும் என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லை. அவங்களுடைய வீட்டில் சிரிப்பு சத்தம் இல்லை. அவங்க மனசார சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, அவங்களுக்கு வசதிகள் இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அவருடைய சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு எடுத்து போடப்பட்டது. எல்லாருமே ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, எல்லாருமே ஒரு கடினமா இருக்கிறாங்க, எல்லாருமே ஏன் வாழ்றோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் முதல் நீக்கிற நிந்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை சந்தோஷம் அடைய பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை நீங்க மறுபடியும் பெற்று கொள்ளுவீர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க மகிழ்ச்சியாய் இருந்தது போல மறுபடியும் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்களுக்கு ஒரு சரீரத்தில் சுகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்க வீட்டில் ஒரு நல்ல ஃபங்க்ஷனை ஆண்டவர் கொடுத்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். நம்புறவங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார், கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை காண செய்வார். ஆமென். சம்பளத்தை உயர பண்ணி சந்தோஷம் தர முடியும். என்னுடைய இருதயத்தை சந்தோஷப்பட வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். முதல்ல என்ன நிந்தா மாறுமாமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த நிந்தை என்ன நிந்தைன்னா, யாருக்குள்ளேயும் என்ன இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை. ஆனா கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்ம இதற்காக ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் பாருங்க, உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்களை விட்டு விலகாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். அந்த சந்தோஷத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாது. எது போனாலும் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. சிறைச்சாலையில அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி கட்டி போட்டிருக்காங்க. அவருடைய கைகள் கால்கள் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா, சந்தோஷம் குறையாம இருக்குது. ஏன்பா நீ துக்கமே படமாட்டியா? உன்னை கொண்டு ஜெயில எல்லாம் போட்டிருக்கோம், உனக்கு துக்கம் இல்லையா? நீ இந்த பிரச்சனைக்கு உனக்கு துக்கம் இல்லையா? ஆனா என்னமோ தெரியல, ஒரு நிறைவான சந்தோஷம் உள்ள வந்தது. அதற்கு பிறகு அவனை துக்கப்படுத்துறதற்கு முடியவே இல்லை. நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு அனுபவம் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க போறாரு. என்ன தெரியுமா? உங்களை துக்கப்படுத்த முடியாத அளவிற்கு யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். என்ன வந்தாலும் நீங்க துக்கப்பட மாட்டீங்க. அந்த சோகத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவர். இனி உங்களை சோகம் உள்ளவர்களாய் அல்ல, சந்தோஷம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. அன்னாளை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அன்னாள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை, துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படியாமா? நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி
தலையின் மேல் இருக்கும். நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருந்து ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வீட்டிலிருந்து பறிபோன அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் தருவாராக. உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கர்த்தர் தருவாராக. அந்த கடனின் நிமித்தமாய் பறிபோன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். அந்த வியாதியின் நிமித்தமாய் ஆமென் புறப்பட்டு போன அந்த சந்தோஷம் திரும்ப வரும். கர்த்தர் இனி உங்களை சந்தோஷம் அடைய பண்ண போறாரு. ஆமென். சிலர் உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கலாம், என்ன உன் முகம் சோகமா இருக்கு, உன் முகம் சோகமா இருக்கு, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பியே, சந்தோஷமா இருப்பியே, என்னாச்சு உனக்கு இந்த சந்தோஷம்? ரொம்ப நாளா உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. ஆனா கர்த்தர் கிருபையாய் இறங்குறவர், என் நிந்தையை புரட்டி போடுகிற கர்த்தர். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச பெரிய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க நிந்தைய மாத்தினது தான் அவர்களுக்கு பெரிய காரியம். அவங்க மேல இருந்த முதல் நிந்தை என்ன அப்படின்னா, அவங்க என்ன இல்லாம இருந்தேன்னா சந்தோஷம் அவர்களை விட்டு கடந்து போனது. இது நடந்துச்சுன்னா நான் நம்புறேன் புறஜாதிகள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. ஆமென். உங்க முகம் மகிழ்ச்சி ஆகிறத அவங்க பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, யாரோ இவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி இருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்குது, இவங்களை யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணி இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆமென், எனக்கு கிடைத்தது பரலோகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு அனுப்பி, ஆமென், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், புறஜாதிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஏன் கர்த்தர் என்ன பெரிய காரியத்தை செஞ்சார்னா, அவங்க தலை மேல இருக்கிற நிந்தையை புரட்டி போட்டார். அவங்க தலை மேல இருக்கிற முதல் நிந்தை என்னன்னா, அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார்.